வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம சுவையான முட்டைக்கோஸ் சாதம் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது வந்து மீந்து போன சாதத்துலேயும் இந்த ரெசிபி நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே போய் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். கால் டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் சீரகம், கால் டீஸ்பூன் உளுந்து, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு தக்காளி, கொஞ்சம் மல்லி இலை, ஒரு கப் துருவி வச்சிருக்கிற முட்டைக்கோஸ், ஒரு டீஸ்பூன் வத்தல் தூள், கால் டீஸ்பூன் மல்லித்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கருவேப்பிலை கொஞ்சம், 2 சிகப்பு வத்தல், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சாதம் ஒரு சின்ன உலக்கில் ஒரு உலக்கு நான் ஆக்கி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் அதில் நம்ம கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் உளுந்து சீரகம் சேர்த்துடலாம். இப்போ உளுந்து சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சிடட்டும். இப்போ இதில் நிலக்கடலை கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்றவங்க, நிலக்கடலை டேஸ்ட் பிடிக்குன்றவங்க நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அது லேசாக செவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா டக்குன்னு அது தீஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு கசப்பான ஒரு டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். லேசாக கலர் மாறுறமே நம்ம வந்து வத்தல் சேர்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் அது வந்து ஃப்ரை ஆகிட்டே இருக்கிறப்போ அது வந்து கரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்க்கணும். அதனால் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனோடனே நம்ம வத்தல் சேர்த்துடலாம். இப்போ வத்தல் சேர்த்து ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதே நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அது அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இஞ்சி பூண்டு விழுது எப்படி நம்ம ரெடிமேடாக செஞ்சு நிறம் சுவை மனம்லாம் மாறாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ தக்காளியிலேருந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடும் அப்படின்னா தக்காளி வந்து குயிக்காக ஃப்ரை ஆகிடும். நீங்கள் சாதத்தில் வந்து உப்பு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இல்லைனா சாதத்துக்கு தேவையான உப்பையும் நீங்கள் இதில் சேர்த்துருங்க. நான் சாதத்துக்கு தனியாக உப்பு சேர்த்து நான் வந்து அதை குக்கரில் ப்ரெஷர் குக்கரை வச்சு நான் எடுத்துட்டேன். அதனால் நான் இதுக்கு வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு தேவையான உப்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வத்தல் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதனால் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் துருவி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா அந்த முட்டைக்கோஸ் குக் ஆகட்டும். குக் ஆகிற வரைக்கும் நம்ம இதை அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். லேசாக தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம், அப்போ தான் அது ஈஸியாக குக் ஆகும்.
தண்ணி சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக குக் ஆயிரும். இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சாதம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்துடலாம். இது நமக்கு சாதம் மீந்து போச்சுன்னா கூட நம்ம இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ரொம்பலாம் டைம் எடுக்காது. நம்ம ஈஸியாக ஏதாவது லன்ச் பண்ணணும்னு நினச்சா கூட நம்ம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம சாதத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்துடலாம். குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லஞ்சுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு இந்த கேபேஜ் டேஸ்ட்லாம் பிடிக்கும், ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்லலாம் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதே ரெசிபி நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் வச்சும் ட்ரை பண்ணலாம், அந்த டேஸ்ட் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா சாதத்தோடு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ நமக்கு சுவையான முட்டைக்கோஸ் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எந்த வெஜிடபிள் ஃப்ரையோட வச்சுனாலும் சாப்பிட்லாம். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் போடுற சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலுடைய இணைந்திருங்கள் புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டிஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்இன்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.